திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களின் மூத்த மருமகன் சபரீசன் அவர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்கான உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் நேரடியாக கைதும் தற்பொழுது செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. வெளிநாடுகளில் தப்பி செல்லாமல் இருப்பதற்காக முதல் கட்டமாக பாஸ்போர்ட்டுகளும் முடக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஸ்டாலின் அவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று சவுக்கு சங்கர் அவர்கள் கோரிக்கையும் முன்வைத்திருந்தார். இதற்கு முன்பாக தமிழகத்தில் இருந்து வெளிநாடுகளுக்கு சென்று தமிழகத்தில் முதலீடுகளை ஈட்டுவதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல நாடுகளுக்கும் சென்றுள்ளார். கடந்த ஆண்டு சிங்கப்பூர், ஜப்பான், மலேசியா போன்ற நாடுகளுக்கு சென்று 6500 கோடி முதலீடுகள் ஈட்டப்பட்டதாக கூறியிருந்த நிலையில் இதுவரைக்கும் எந்த ஒரு நிறுவனமும் தமிழகத்தில் முதலீடு செய்யவில்லை. அதேபோல்தான் கடந்த மாதம் பிரான்ஸ் நாட்டிற்கு முதலீடுகளை ஈட்டுவதற்காக சென்ற ஸ்டாலின் அவர்கள் 3500 கோடி முதலீடுகள் ஈட்டப்பட்டது என்று கூறி தற்பொழுது வரை அதற்கான எந்த ஒரு நடவடிக்கைகளும் தமிழகத்தில் தொடங்கவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியது, பத்திரப்பதிவு அமைச்சர் மூர்த்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் தமிழகத்தில் நிலங்களை மோசடி செய்வதாகவும் ஜி2 நிறுவனத்தின் மூலமாக வெளிநாடுகளுக்கு பல நிலங்களை விற்பதாகவும் அதில் முறைகேடு அதிகமாக நடப்பதாகவும் குற்றச்சாட்டுகளை எழுப்பியிருந்தார். பத்திரப்பதிவு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கடந்த மாதம் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான கல்யாண மண்டபத்தை கட்டியதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு அமைச்சருக்கு எப்படி 300 கோடி ரூபாய் கிடைத்தது என்பதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்ய வேண்டும் என்றும் ஸ்டாலின் அவர்களும் அவரது மூத்த மருமகன் சபரீசன் அவர்களும் விசாரணை செய்யப்பட்டால் மட்டும்தான் தமிழகத்தில் உள்ள மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள், திருட்டு கும்பல்கள் ஒரேடியாக கூண்டோடு சிறைக்கு செல்ல முடியும் என்று கூறி அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் வழக்கு பதிவு செய்த சவுக்கு சங்கர் அவர்கள் தற்பொழுது விசாரணைக்காக சபரீசன் அவர்கள் தற்பொழுது நேரடியாக ஆஜராக வேண்டும் என்றும் கூறியுள்ளது. இதில் முதல்கட்ட தகவலின் அடிப்படையில் ஆதாரங்கள் அனைத்தும் எதிராக இருக்கும் பட்சத்தில் நேரடியாக குடும்பத்துடன் கைது செய்யப்பட்டால் தமிழகத்தில் ஆட்சி கலைக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.